சொன்ன ஆண்டவரே என்னை அக்கினிய மாற்றும் ஐயா, நான் அக்கினிய மாறனையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவானும் ராஜாதி ராஜாவும் கர்த்தராதி கர்த்தரும் வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பள்ளிக்கு பெருகும்படியா, தேவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா, தேவாதி தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியா, உங்களை ஆவியானவர் தாமே தம்முடைய வல்லமினாலும் கிருபையினாலும் நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டுக்கு மையம் உண்டாகட்டும். ஆண்டவர் யார் என்று தெரியாத ஒரு பூர்வீகமான பூசாரி குடும்பத்தில் பிறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக 37 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து வருகிறேன். இதனால் ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில், இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அது கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களை, இந்த நாளில் வேத வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரிந்தும் நில நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மறுபடியுமா சொல்லுகிறேன். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரிந்தும் நில நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே. பரிசுத்த ஆவி வல்லமை பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றுக்கலாம். அபிஷேகம் பெற்றுக்கிறோம். எல்லாம் ஓகே, நல்லது. ரட்சிக்கப்படணும், இயேசு வருகிற அறிவு அறையணும். அதுதானே ஆண்டவர் சொன்னார். உலகம் முழுசும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எல்லாம் கரெக்டு தான்.
ஆண்டு சொல்கிறது ஒன்றும் தப்பாக இருக்காது. ஆண்டு சொன்ன எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுதான், முடிவு வருந்தம். ரட்சிக்கப்படணும்னா முடிவு நிலை நிற்கணும். எதில் நிலை நிற்கணும், எப்படிப்பட்ட காரியத்தில் நிலை நிற்கணும், எப்படிப்பட்ட காரியத்தில் நினைனா நீங்கள் ரட்சிப்பு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் சில காரியங்களை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுகிறது ஒரு அனுபவம் தான். ரட்சிக்கப்படுகிறது பெரிய பாக்கியம்தான். ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும், அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நாளில் ரட்சிப்புன்னா முடிவு வரைந்தும் அந்த ரட்சிப்பில் நிலை நிற்கணும். என்னென்ன ரட்சிப்பு? ஒருத்தர் ஞானஸ்தானம் பெற்றால் போதுமா? ரட்சிக்கப்பட்டால் போதுமா? ஞானஸ்தானம் எடுத்து மாத்திரம் இல்லை, அபிஷேகம் பெற்றால் போதுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக போதாது. ஏன்னா அவங்களுடைய கண்களில் பாவம், கண்கள் மூலமாக தான் பாவம் ஆரம்பமே ஆகும். உன் கண்ணு ரட்சிக்கப்பட்டுக்கிறதா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அனுபவம் என்னென்ன அனுபவம்னா, அவங்க சரீரம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசித்தீங்கன்னா அது சொல்கிறாரு, நீங்களே தேவனோட ஒருவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளன்னா அவன் ஆலயமாக இருக்கணும். யார் தங்குற ஆலயம்? கல் மண் தங்குற ஆலயமா? ஜீவன் உள்ள தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லம் உள்ளவர் உனக்குள்ளே தங்க வேண்டுமானா நீ அவருடைய ஆலயம். அவருடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்னா, கண்ணு பார்த்தீங்களா மோசமானது, இந்த பேர் அவதான், இந்த பேர் அவன்தான். கண்ணில் பார்த்து மற்றவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. அவள் தான் இப்படி செஞ்சிட்டா, இவ தான் இப்படி சொல்லாத. நீ சொல்லி நியாயம் தீர்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. உன்னை நியாயம் தீர்க்கிற வேலை பார்த்துன்னுக்கிறாரு. அதனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவயங்கள் ரட்சிக்கப்படணும், கண்ணு ரட்சிக்கப்படணும். கண்ணு ரட்சிக்கப்பட்ட கண்ணு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு அழகான பொண்ணையோ ஒரு சகோதரன் பார்ப்பானா, ஒரு அழகான ஆணையோ ஒரு சகோதரி பார்ப்பானா, அவங்க கண்களில் இச்சையும் வரக்கூடாது. இவன் அழகாக இருக்காளே, இவன் அழகாக இருக்கானே. நோ, அந்த கண்ணு சாத்தானால் தயாரிக்கப்பட்ட கண்ணு. ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ அழகு, இந்த சகோதரியும் அழகாக வைத்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. மற்றவங்க போடுகிற ட்ரெஸ்ஸோ நகையோ பணத்தையோ பார்த்து போராமப்படக்கூடாது. கண்ணில் பார்த்து அப்படி போராமப்பட்ட அந்த கண்ணு சாத்தான் தயாரித்து வச்சுக்கிற கண்ணு. நரகத்துக்கு போக முடியா, கண்ணு மூலம் பாவம் பெருக முடியா. அதுக்கு பதிலாக ஆண்டவரே அவங்கள கொடுத்துருக்கீங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு உன் கண்ணில் பார்த்து சொன்னால் உன் கண்ணு ரட்சிக்கப்பட்ட கண்ணு. அல்லேலூயா. அடுத்த காரியம், உன் வாய் ரட்சிக்கப்படணும். அவள் நல்லா இருப்பாளா, நான் சும்மா போயிடுவேன், அவள் நல்லா இருக்க மாட்டா, அப்படி சொல்லிட்டா எப்படி சொல்லிட்டா, அவளை ஒரு வழி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா உன் வாயில் அந்த வாய் சாத்தான் குடியிருக்கிற வாய். அப்படிப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்து புரோஜனம் இல்லை, ரட்சிக்கப்பட்டு புரோஜனம் இல்லை, அபிஷேகம் மட்டும் புரோஜனம் இல்லை, டோட்டல் நரகத்துக்கு ஆயத்தம். உன் வாயில் பரிசுத்த வார்த்தை தவிர அசுத்த வார்த்தை வரக்கூடாது. ஆகவே நல்லா பாடியிருக்காங்க, தித்திப்பான தண்ணீரும் உவர்ப்பான தண்ணீரும் ஒரு ஊற்றிலிருந்து புறப்படும்பா. ஆகவே உன் வாயில் எப்படி வரணும் வார்த்தைன்னா, அன்பு உள்ள வார்த்தையா, கிருபை உள்ள வார்த்தையா, சமாதான வார்த்தையா. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொன்னார் 3வது வசந்தந்து, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளை எனப்படுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தெய்வனை தரிசிப்பார்கள். இல்லை நிறைய இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு தான் நேரம் இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவங்களோட பேச முடியும். நான் பேசுவதற்கு அநேகரோட சகாயம் உதவி தேவை. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ரட்சிப்புனா சாதாரண விஷயம் இல்லை. நீ பரலோகத்துக்கு போகணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சொல்லுவாங்க, பாவம் செஞ்சதுக்காக தான் ஆண்டவர் மறித்து உயிரோடு வந்துட்டார், நீ பாவம் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சிடுவார். நம்பி இது சாத்தான் கொடுக்குற சதி திட்டமான ஆலோசனை. அவன்
போட்டுக்கிற திட்டத்தில், அவன் போட்டுக்கிற வலையில் உன்னை பிடிக்க பார்க்குறான். வி கேர்ஃபுல். தேவ பிள்ளையே, உன் வாயில் வர வார்த்தை சத்தியம் வரணும், சமாதானம் பண்ணுற வார்த்தை வரணும், யாரையும் சாபம் போடாத வார்த்தை வரணும், எல்லாரையும் ஆஸ்வதிக்கிற வார்த்தை வருமானா அது தேவனும் வாயில், உன் நாவில், நாவின் புரோத்தத்தில் கர்த்தரால் வரும்படி கர்த்தரால் வரும். சபிக்கப்பட்டவன், நல்லா இருக்க மாட்டேன், குடிச்சராயிடுவ, அவ்வளோதான், நீ ஒழிஞ்ச, நீ கெட்டு போன, அவ்வளோதான், நீ தள்ளப்பட்ட அப்படின்னு சொல்லி இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது. எனக்கு அன்பான ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் கத்தி எடுத்து செதக்குன்னு குத்துனாதான், அடித்தாதான் பாவம் இல்லை, வாயினால் மற்றவங்க மனசு நோகப்படும்படியா, மனசு காயப்படும்படியா திட்டுறோம் பார்த்தீங்களா, அவங்க இருதயம் வேதனைப்படுதில்ல, அதுதான் கொலைக்கு சமம்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஆமாம் இல்லை, ஒவ்வொரு காரியங்களும் நல்லதெல்லாம் பொறுக்கிக்கிங்க, நல்லதுலானே நிறைய ஏகப்பட்டதுக்கு எடுத்துக்குங்க. இதில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது, வாரிக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு பரலோகத்தில் சேர்க்கும், வேறு எதுவுமே பரலோகத்தில் கொண்டு போகாது. ஆகவே வாயில் நல்ல வார்த்தைகள் தேற்றுகிற, ஆற்றுகிற, ஆறுதல் படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள்லாம் உன் வாயிலிருந்து வந்தால் உன் வாய் ரட்சிக்கப்பட்டிருக்கு. நீ சாபமாக போட்டு மற்றவங்களை வேதனைப்படுத்தினா, உன் பொறாமைப்பட்டினா உன் வாய் அசுத்தாவி தங்கியிருக்கு. கண்டுபிடிச்சிங்க, உன் வாய் நல்லா இருக்கா, உன் கண் பார்வை நல்லா இருக்கா. அடுத்தது காது, சினிமா பாட்டு, ட்ராமா, சீரியல் பார்க்கறது, கேட்குறது. மற்றவங்க எதனால் சொன்னால் ஒட்டு கேட்குறது. என்ன சொல்லுவாங்க, அவங்க சேர்த்து கேட்டுதான் காதில். உன்னை யார் என்ன சொன்னால் என்ன, உன்னோடு பேசுவதற்கு, உன்னோடு உறவாடுவதற்கு, உன்னோடு பழகுவதற்கு ஆண்டவர் காத்துட்டுருக்கிறார். தெரியுமா, காத்துட்டுருக்கிறார். நேரத்தை குறித்து வைத்து ஆண்டோடு உட்காந்து சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க, ஆராய்ச்சிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க, புகழ்ந்துக்கிட்டே இருங்க, பேசிகிட்டே இருங்க. இருதயம் களி கூறும். ரட்சிப்பின் அனுபவம் உனக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும், உனக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும் ரட்சிப்பு அனுபவம். அடுத்த காரியம், உன் இருதயத்தின் எண்ணங்கள். ஏன்னா எரேமியா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா, இருதயம் மகா கேடு உள்ளதான், பாபா திருக்கு உள்ளதான். இந்த இருதயம் மகா கேடு உள்ளது, மகா திருக்கு உள்ள இருதயமாக உன்னுடைய இருதயம் இருக்குமான சாத்தானுடைய புள்ள, சந்தேகமே இல்லை. உன்னுடைய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை பற்றுகை கொள்கிற இருதயம், கர்த்தரையே உறுதியாக நம்புகிற இருதயம். எந்த நேரத்தில் நம்புறது, உபத்திரம் வருதா அந்த நேரத்தில் நம்பு. பாடா ஆண்டவர் கிட்டியை பிடிச்சிக்கோ. மூத்திரமா நெல் ஒன்று சேதப்படுத்தாது, ஒன்று சேதப்படுத்தாது. கர்த்தருக்கா வாழ உன்னை அர்ப்பணி. ஒப்பு கூட என்னத்துக்கு வாழ்கிற, எவ்வளோ நாள் வாழ போகிற, எவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கை. ஆண்டவர் மனசில் பார்த்து சொன்னார், ஐயோ நிறைய விளைஞ்சி வச்சுருக்கேன், நிறைய மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன், ஆத்துமாவே வயிறே நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்து வாழ். அந்த இரவு ஆண்டு சொன்னாராம், மதிக்கெடனே இந்த இரவு உன் ஜீவன் எடுபட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடைய ஆகும். இப்படி தான் சேர்த்து வச்சுட்டு ஒன்றும் இல்லாத போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே திருடன் கண்ணம் விட்டு திருடுவான், பூச்சி புழு பிடிக்கும். உன் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வை. அங்கே திருடன் திருட முடியாது, கண்ணை விட மாட்டோம். உன் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே இருதயமும் அங்கே இருக்கும். எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற மணவாட்டியா, மணவாளனா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமா. உன் இருதயங்களில் இருக்கிற சிந்தனைகள், உன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள், உன் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், இது எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். நீ நடந்து போகிறிய எப்படிப்பட்ட பாதையெல்லாம் தாறுமாறாக போவாங்க, குடிச்சிட்டு தள்ளடா அப்படி போகிற கால் இருக்குது. வேசி வீட்டுக்கு, விபச்சாரம் வீட்டுக்கு போகிற கால் இருக்குது. துரோகம் பண்ணுகிற இடத்துக்கு போகிற கால் இருக்குது.
சூனியங்காட்டு வீட்டுக்கு போகிற கால் இருக்குது. இந்த கால்லாம் சாத்தான் தயாரித்து வச்சுக்கிற கால், ரெடி பண்ணி வச்சுக்கிறான். எங்கே? லாஸ்ட்டில் நரகத்துக்கு போவதுக்கு. கடைசியில் முடிவு நரகம். ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே, ஐயோ ஐயோ ஓ ஐயோ 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 தான். ஆகவே உன் ரட்சிப்பை காத்துக்கொள். உன் ரட்சிப்பை இழந்து போகாத. உன் ரட்சிப்பு கடைசி உன்னை நிலைநிற்க செய்யும். கர்த்தருக்கு பயந்து நட. உன் நடை எங்கே இருக்கணும்? ஆலயத்துக்கும் ஏழைகளை தேடியும் இல்லாதவங்களை நாடியும் ஓடுகிற காலாக இருக்குமானா உன் கால் கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்துருக்கிற கால், ரட்சிப்பின் பாதையிலே நடக்கிற கால், இரட்சகரையே கெட்டியாக பிடித்து கொண்டு வாழ்கிற கால். தேவனுக்கு மகிமை. அடுத்து கை இருக்கு பற்றியா? கை. சிலர் ஜபத்துக்கு போனால் சிங்கா 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 அப்படி தட்டுவாங்க. கை தட்டினா கை வலிக்கணும், கை செவரணும். ஆண்டவர் ஆராதிப்பதற்கு உயர்த்தணும். வானத்துக்கு நேராக அவன் கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிச்சுப்பார். ரட்சிக்கப்பட்ட கை. மற்றவங்களை குற்றம் சொல்லுகிற கையா, மற்றவங்களை குறை சொல்லுகிற கையா, மற்றவங்களை பார்த்து இவை கெட்டவன் கெட்டவன் சொல்லவனுக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா ரோமர் புஸ்தகம் 2-3-4 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீ யாரை நீட்டி குற்றம் சொல்கிறியோ, ஒரு விரலால் 3 விரல் ஒன்றை குற்றம் சொல்லுது. யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன் சொல்கிறது உங்களுக்கு தகுதியே இல்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னையும் என்னையும் சுத்திகரிக்கும் உள்ளது. அப்படியே பாதத்தில் உன்னை ஒப்புக்கொடு, அர்ப்பணி. நான் படிச்சிருக்கேங்கிற பெருமையை காக்காத. அதோ ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்திலே கடக்கிறேன் இயேசுவே. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்திலே கடக்கிறேன் இயேசுவே. என்னை மிதிச்சிடாதீங்க, என்னை நசுக்கிடாதீங்க, என்னை மிதிச்சிடாதீங்க, என்னை நசுக்கிடாதீங்க. உங்க பார்வையில் நான் ஒன்றுமில்லையே, உங்க பார்வையில் நான் ஒன்றுமில்லையே. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்திலே கிடக்கிறேன் இயேசுவே. எனது நீதி எல்லாம் ஒன்றுமில்லையே, எனது நியாயம் எல்லாம் ஒன்றுமில்லையே, எனது உண்மையெல்லாம் எனது புகழெல்லாம், எனது உண்மையெல்லாம் எனது புகழெல்லாம் ஒன்றுமில்லையே. உங்க பார்வையில் நான் அழுக்கான கந்ததானையா, நான் துளசி போட்ட தூசுதானையா, நான் அழுக்கான கந்ததானையா, நான் துளசி போட்ட தூசுதானையா. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்திலே கிடக்கிறேன் இயேசுவே. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்திலே கிடக்கிறேன் இயேசுவே. எனது ஆஸ்தி எல்லாம் ஒன்றுமில்லையே, எனது சொந்தமெல்லாம் ஒன்றுமில்லையே, எனது படிப்பெல்லாம் எனது பட்டமெல்லாம் எனது
துளசி போட்ட தூசுதானையா, நான் அழுக்கான கந்ததானையா, நான் துளசி போட்ட தூசுதானையா. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாவத்தில் கிடக்கிறேன் இயேசுவே. எனது அன்பெல்லாம் ஒன்றுமில்லை, எனது பாசமெல்லாம் ஒன்றுமில்லையே, எனது உண்மையெல்லாம் எனது நியாயமெல்லாம், எனது உண்மையெல்லாம் எனது நியாயமெல்லாம் ஒன்றுமில்லையே. உங்க பார்வையில் ஒன்றுமில்லையே, உங்க பார்வையில் நான் அழுக்கான கந்ததானையா, நான் துளசி போட்ட தூசுதானையா, நான் அழுக்கான கந்ததானையா, நான் துளசி போட்ட தூசுதானையா. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்தில் கிடக்கிறேன் இயேசுவே. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்க பாதத்தில் கிடக்கிறேன் இயேசுவே. என்னை ரசிக்கிடாதீங்க, என்னை மிதிச்சிடாதீங்க, என்னை ரசிக்கிடாதீங்க, என்னை மிதிச்சிடாதீங்க. உங்க பார்வையில் நான் ஒன்றுமில்லையே, உங்க பார்வையில் நான் ஒன்றுமில்லையே. பணம், சொத்து, படிப்பு, பட்டம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறீங்களே அதுதான் முக்கியம். உங்கள் ரட்சிப்புக்குள்ளே நிலை நிற்கிறீங்களே அதுதான் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் உங்களை பரலோகத்தை நியமிச்சிட்டாரு, உங்களை அழைச்சிட்டாரு, உங்களை ரட்சித்துட்டாரு. ரட்சிப்பு அனுபவத்தில் வந்துட்டீங்க. இனிமேல் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா பேசுகிற வார்த்தை குறித்து கூட நியாயத்தீர்ப்பில் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. முடிவு பருந்த நிலைச்சிருங்க. முடிவு வந்து உங்கள் ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. பரலோகத்துக்காக உழைச்சி 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி அப்பா, கூடான கோடி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பெரிய காரியம் கர்த்தனை கொண்டு செய்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் செய்கிறது தான், நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் கொடுத்த வாழ்க்கை. இந்த மூச்சு வாங்கி போச்சுன்னா போனது தான், திரும்பி வராது ஆண்டவரே. அந்த மூச்சு இருக்கிற வரையுமே, பேச்சு இருக்கிற வரையுமே ஆண்டவரே, உயிர் இருக்கிற வரையுமே உமக்கென்று உத்தமமாக உழைக்க இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தைப்படி வாழ உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தைப்படி ஆண்டவர் நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரை. ஒருவரையும் விட்டுறாதீங்க, ஒருவரையும் கை விட்டுறாதீங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்கள் சித்தமாக இருக்கிறது, பிதாவு சித்தமாக இருக்கிறது. உங்கள் சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். உங்கள் எண்ணம் இயக்கங்களை நிறைவேற்றுகிறவங்களுடைய ஆண்டவர் பூமியில் வாழ்ந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர வரையும் உமக்குள்ளே நினைச்சிருக்க செபிக்கிறேன். கேட்ட சத்தியத்தைப்படி நடக்க ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க, பெருமை, ஓராமை, கேட்டுக்கட்ட புத்தி எல்லாம் விட்டு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா மாற்றுவராக. அதற்காக சோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.